ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பதிவுத்துறையிலிருந்து மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நவம்பர் 14 மற்றும் 15 சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. பதிவு செய்து அதே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்திரமும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபரும் வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறையிலிருந்து மிக முக்கிய ஒரு செய்தி வெளியீடு வந்து வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீடு 1921, நாள் பார்த்தீங்கன்னா 12/11/2024. என்ன சொல்கிறாங்கன்னா, பதிவுத்துறை வருவாய் 2024 மற்றும் 2025 நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுமமுகூர்த்த தினங்களான நவம்பர் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் விநியோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி. மூர்த்தி அவர்களின் தலைமையில் நேற்று சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அலுவலக கூட்டரங்கில் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் இவங்கெல்லாம் கலந்துகிட்ட கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது. பதிவுத்துறையில் கடந்த 2023 மற்றும் 2024ஆம் நிதியாண்டில் முதல் 7 மாதங்கள் அக்டோபர் வரை பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் 10,511 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு, அதாவது 2024-25 ஃபஸ்ட்டு 7 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 11,733 கோடி அப்படிங்கிறாங்க. அதாவது போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ 1,222 கோடி வந்து அதிக வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது பதிவுத்துறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பசி மாதத்தின் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்ற, அதாவது நவம்பர் 14 மற்றும் 15 வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், அதாவது டோக்கன் மூலமும், 2 சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் 200க்கு பதிலாக 300 முன்பதிவு வில்லைகளும், அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களில் 100க்கு பதிலாக 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளும், ஏற்கனவே வழங்கப்படும் 12 தக்கல் முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதலாக 4 தக்கல் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஐப்பசி மாதத்தில் சுபமுகூர்த்த தினங்களாக, அதாவது நாளைக்கு நவம்பர் 14 மற்றும் 15 வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார் பதிவாளர் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் 150 டோக்கன் வந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 சார் பதிவாளர் இருக்காங்கன்னா அந்த அலுவலகத்தில் 300 டோக்கன் வந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வழங்கப்படும் தக்கல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா 12 தக்கல் முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதலாக வந்து 4 தக்கல் முன்பதிவு விலைகளும் பயன்பாட்டிற்கு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இக்கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவு செய்த ஆவணங்களை அதே நாளில் திருப்பி ஒப்படைத்தல், அதாவது களப்பணி மேற்கொள்ள வேண்டிய ஆவணங்களை தவிர்த்து மற்ற ஆவணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே நாளில் திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணங்கள் பதிவு செய்தவுடன் தன்னிச்சையாக இணையவழி பட்டா மாற்றம் செய்வதை தெரிவு செய்தல், வில்லங்கச் சான்று மற்றும் சான்றிடப்பட்ட நகல்கள் இணையவழியில் விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக அவர்களின் உள்நுழைவிற்கே இணையதளம் வழி அனுப்பி வைத்தல், நிலுவை ஆவணங்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து விவரங்கள், தணிக்கை பிரிவு அலுவலர்களின் பணிகள், முக்கிய பதிவேடுகளை பராமரித்து கண்காணித்தல் உள்ளிட்ட பணிகளின் விவரங்களை கேட்டறிந்து அனைத்து பணிகளையும் தோய்வில்லாமல் உடனுக்குடன் முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு செய்த ஆவணங்கள் அதே நாளில் திருப்பி ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ களப்பணி மேற்கொள்ள வேண்டிய ஆவணங்கள் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது களப்பணி செய்ய வேண்டிய ஆவணங்கள் தவிர்த்து மற்ற ஆவணங்கள்லாம் அன்னன்னைக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. களப்பணி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டு மனை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அளப்பாங்க. அளந்ததுக்கப்புறம் சர்பதிவாளர் வந்து அளப்பாங்க. அதை அளந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 days கழித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்திரம் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து காலி இடம் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உடனுக்குடனே வந்து அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா களப்பணி மேற்கொள்ள வேண்டிய ஆவணங்கள் தவிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ஆவணங்கள் பதிவு செய்தவுடன் தன்னிச்சையான இணையவழி பட்டா மாற்றம், அதாவது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம் ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உட்பிரிவு அல்லாத பட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாற்றமும் செஞ்சு கொடுத்துருவாங்க. சப்போஸ் இன்வால்விங் சப்டிவிஷன் உட்பிரிவுடன் கூடிய பட்டா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து டேக் எ டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வில்லங்கச் சான்று மற்றும் சான்றிடப்பட்ட நகல், பத்திரப்பதிவில் பத்திரம் உங்களுக்கு தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சான்றிடப்பட்ட நகல்லாம் இணையவழியில் விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக வந்து அவங்களோட இணையவழி பேஜுக்கே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 14 மற்றும் நவம்பர் 15ஆம் தேதியில் துரிதமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.